ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்துக்குள்ள வீட்டுக்கு ஸ்வேதா வராங்க. ஆண்டி இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க, நான் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன்றாங்க. என்ன விஷயம் ஸ்வேதா சொல்லு அப்படின்றாங்க விஜயா அம்மா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டோட அக்கா ஒருத்தவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம்தான் ஆகுது, அதுக்குள்ளே டைவர்ஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் மனோஜ் அண்ணனை பற்றி சொன்னேன், அவங்க ரொம்ப இம்ப்ரூவ்ஸ் ஆகிட்டாங்க மனோஜ் அண்ணன் மேலே. இப்போ மனோஜ் அண்ணன் ஓகேன்னு சொன்னால் நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எப்படிம்மா கல்யாணம் ஆன பொண்ணு, அதுவும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்காங்க, நம்ம அமெரிக்காவுக்கு போய் பொண்ணு பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அதுக்கு ஸ்வேதா சொல்கிறாங்க, நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. உடனே விஜயா பொண்ணோட வீட்டிலலாம் எப்படிம்மா அவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு இழுத்து இழுத்து பேசுகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஸ்வேதா அம்மா பொண்ணு வீடு ரொம்ப வசதியான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க, பொண்ணோட அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இது ஏரோஃப்ளைன்லாம் இருக்குது அப்படின்றாங்க. வெல் செட்டில் ஃபேமிலி தான் அப்படின்றாங்க. என்னது ஏரோஃப்ளைன்லாம் இருக்குதா அப்படின்னு வாயை பொழக்கிறாங்க விஜயாவும் மனோஜும். அப்புறம் மனோஜ் சொல்கிறாரு, அம்மா அப்போ ஏரோஃப்ளைன் இருக்குதுன்னா நான் அமெரிக்காலேயே போய் செட்டில் ஆகிடலாம் போலகுதும்மா அப்படின்றாரு. உடனே அப்புறமா கேட்குறாங்க, முத்து கேட்குறாரு, இல்லை ஸ்வேதா அவங்க ஏரோஃப்ளைன்லாம் வச்சுருக்குறாங்கன்னா ஒரு கப்பல் வச்சுருக்கிற சம்மந்தம் தானே பார்க்கணும், இவன் பாத்திர கடை வச்சுருக்கானே அது எப்படிம்மா அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்றாரு முத்து. அதுக்கு ஸ்வேதா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, அவங்களுக்கு மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், நல்ல கேரக்டராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதில் மனோஜ் அண்ணன் ஓகே அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நல்லா படிச்சிருக்கான் ஓகே, ஆனால் நல்ல கேரக்டர் தான் எங்கே அப்படின்னு இழுக்கிறாரு முத்து. அதுக்கப்புறமா ஏய் உனக்கு எனக்கு இந்த லைஃப் கிடைக்குதுன்னு போறாமடா அப்படின்றாரு மனோஜ். உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா நீ பாருமா, என்னை இப்படி படிக்க வச்சதுனால இந்த படிப்புக்கு கிடைக்கிற மரியாதை பாருமா, எல்லாம் உன்னாலதாம்மா, நீ தாம்மா என்னை நல்லா படிக்க வச்ச, தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். முத்து சொல்றாரு, டேய் அப்பாவும் தானடா படிக்க வச்சாரு அப்படின்னா, இல்லை அம்மா தான் ரொம்ப அதிகமாக படிக்க வச்சாங்கன்னு சொல்றாரு மனோஜ். ஏன்னா அவரு அம்மா புள்ள. விஜயாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போனா இந்த பொண்ணை நம்ம சீக்கிரமாக பேசலாமா, நீ சொல்லுமா அப்படின்றாங்க. அண்ணாமலைக்கிட்டேயும் சொல்கிறாங்க, ஏங்க நம்ம இந்த பொண்ணை மனோஜுக்கு பேசி முடிச்சிடலாங்கன்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா முதல்ல நீ கனவுல மிதக்கிறதெல்லாம் நிறுத்து, முதல்ல அவனுக்கு டைவர்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மனசில் மனக்கோட்டை கட்டாத அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாரு. அப்புறம் ஸ்ருதியை பார்க்கறதுக்காக மீனா ஹோட்டலுக்கு போகிறாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு. அங்கே மீனா சொல்கிறாங்க, இது மாதிரி மனோஜுக்கு ஒரு நல்ல இடத்துலேருந்து சம்மதம் வந்திருக்கு, கல்யாணம் ஆனவங்க தான், டைவர்ஸ் ஆனவங்க, அவங்க நல்லா வசதியானவங்க, ஏரோஃப்ளைன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நல்லா வரன்னு வீடியோ காலில் பேசலான்னு சொல்கிறாங்க, பொண்ணு பார்க்கலான்ட்டுன்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஐயோ ஃப்ளைட்டெல்லாம் வச்சுருக்காங்களா, அப்போனா மனோஜ் வீட்டோட மாப்பிள்ளையாக போயிடுற மாதிரி நம்ம அத்தையும் வீட்டோட மாமியாராகவே போயிடுவாங்களேன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிறாங்க. அவ்வளோ வசதியானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்போ பொண்ணு பார்க்கும்போது நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க மாமா அத்தையெல்லாம், ரவியும் உங்களை கூப்பிட்டாக்கா நீங்கள் வரமாட்டீங்கன்னுட்டு தான் என்னை வச்சு கூப்பிட சொன்னாங்க, அதனால் நான் கூப்பிட்றேன் ஸ்ருதி, வந்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. சரி நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க ஸ்ருதி. அதுக்கப்புறமா ஸ்ருதிக்கு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கொரியர் வருதுங்க. அந்த கொரியரில் ஒரு அவங்க வச்சிருக்கிற ஃப்ளவர் ஸ்டோருக்கு அழைப்புதழ் கொடுக்குறாங்க நீத்து. அதை பார்த்தா நீத்துவோட பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் என்ன போட்டிருக்குன்னா, இப்படிக்கு நீத்து ரவின்னு போட்டிருக்குது. உடனே ஸ்ருதி கோவப்படுறாங்க, ஏன்னா அவங்க வீட்டுக்கார் பேரையும் அவங்க சேர்த்து போட்டுக்கிறதுனால. அப்புறம் மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீத்து ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல ஸ்ருதி, அவள் என்ன பண்ணுவானா, நீங்கள் இதை கேட்டு இதை பார்த்துட்டு நீங்கள் ரவியை சண்டை போடுவீங்க, ரவி போயிட்டு நீத்துவை சண்டை போடுவார், உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்குறா, அதனால் அன்னைக்கு அவள் கடை திறப்பு விழா அன்னைக்கு நீங்கள் கடைக்கெல்லாம் போகாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கேயாச்சும் ரவியை கூட்டிகிட்டு போங்க, அப்போ தான் நீங்கள் இங்கேருந்தே போகாமல் இருந்தீங்கன்னா நீத்து என்ன பண்ணுவான்னா, உடனே ரவியை ஏன் வரலன்னு இங்கே கேட்பா, உங்களுக்கு சண்டை வரும், பிரச்சனை நடக்கும்னு எதிர்பார்க்குறா, அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவள் இங்கே பார்த்தாலும் நீங்கள் இருக்க மாட்டீங்க, இன்னும் கடுப்பாவா, அவளுக்கு அப்படி தான் பாடம்
கற்பிக்கணும்னு சொல்கிறாங்க மீனா. ஆமாம் மீனா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். நான் வந்து ரவியை கூட்டிகிட்டு அன்றைக்கி வெளியில் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து மனு தாக்கல் பண்ண ஊர்வலமாக போய்கிட்டு இருக்காங்கங்க. ஜனங்களை கூட்டிக்கிட்டு மேளதாளத்தோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே சிந்தாமணி அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆளுங்கெல்லாம் சொல்கிறாங்க சிந்தாமணி கிட்ட, இந்த வாட்டி நீங்கள் தாம்மா ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக அந்த மீனாலாம் ஜெயிக்க மாட்டா, நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்றாங்க. இவங்க மேளதாளத்தோட வரத்தை பார்த்துட்டு சிந்தாமணிக்கு கோவமாக இருக்குது. உடனே சிந்தாமணியோட ஆளுங்க கேட்குறாங்க, என்னப்பா முத்து இப்படிலாம் மேளதாளத்தோட வர, சிந்தாமணி அம்மா கூட தான் இந்த எலெக்ஷனில் 5 முறை ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் இப்படி தான் மேளதாளத்தோட வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து முத்து கேட்குறாரு, அவங்க 5 வருஷம் ஜெயிச்சாங்க தான், ஆனால் என்ன ஜெயிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் கூட்டம்லாம் சேர்த்துக்காதீங்கப்பான்னு சொல்கிறாங்க சிந்தாமணி ஆளுங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, இது வந்து யாரையும் சேர்த்த கூட்டம் இல்லை, தானாக மீனாக்காக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மேளதாளத்தோடு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மனு தாக்கல் பண்ண போகிறாங்கங்க. எல்லா ஜனங்களும் இந்த முறை மீனா தான் ஜெயிப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சிந்தாமணிக்கு எரிச்சலாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல சிந்தாமணி. அடுத்தடுத்த கதையில் எப்படியெல்லாம் அவங்க ஆட்டம் கொடுக்க போகிறாங்கன்றத பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.